Hi aspirants of English literature, let's learn for UGTRB exam English. UGTRB syllabusல நிறைய டாபிக்ஸ் இருக்குது. அது ரொம்ப டீட்டெயிலாக லேர்ன் பண்ணணும். நெக்ஸ்ட் MCQs PYQஸ்லாம் அட்டன் பண்ணி பார்க்கணும் எக்ஸாமுக்கு. ஸோ டுடே தி ஏஜ் ஆஃப் சாசர் அதில் என்ன இருக்குது அப்படிங்கிறத பற்றி ஒரு ஷார்ட்டாக நாம் லேர்ன் பண்ணலாம். இன்றைக்கி நம்ம ஆங்கில இலக்கிய வரலாற்றோட ஒரு முக்கியமான கட்டத்துக்குள்ளே போக போகிறோம். இதை நம்ம ஆங்கில இலக்கியத்தோட ஒரு பெரிய திருப்புமுனைன்னே சொல்லலாம். கற்பனை பண்ணிக்கோங்க, நாம் இப்போது 14ஆம் நூற்றாண்டில் இருக்கோம். அந்த காலத்து ஐரோப்பாவே ஒரு பெரிய குழப்பத்தில் இருக்குது. ஒரு பக்கம் பிளாக் டெத்துங்கிற கொடிய கொள்ளை நோய், இன்னொரு பக்கம் இங்கிலாந்துக்கும் ஃப்ரான்ஸுக்கும் இடையில் போயிட்டு இருக்கிற 100 வருஷ போர். ஆனால் இந்த இருட்டுக்கு நடுவில் தான் ஒரு சின்ன ஒளிக்கீற்று பிறகுது. அது யார் கெஸ் பண்ணியிருப்பீங்க? அதுதான் நம்ம ஜெஃப்ரே சாசர். இந்த காலத்தை ஏன் சாசர் காலம்னு சொல்கிறோம்னா, அந்த நேரத்தில் தான் இங்கிலீஷ் ஒரு மொழியாக தங்களை முழுசாக வெளிப்படுத்த ஆரம்பிச்சுது. அதுக்கு முன்னாடி எல்லாம் கோர்ட்டில் ஃப்ரெஞ்ச், சர்ச்சில் லாட்டின் தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் சாசர் என்ன பண்ணார் தெரியுமா? சாதாரண மக்கள் பேசுகிற அந்த மிடில் இங்கிலீஷை எடுத்து அதில் உலகமே கொண்டாடுற மாதிரி அழகான கவிதைகளை எழுதினார். அவரோட த கேண்டர்பரி டேல்ஸ் புக் இருக்கே, அது ஒரு செம ஜாலியான புக்கு. அது ஒரு செம ஜாலியான ஜேர்னினே சொல்லலாம். விதவிதமான ஆளுங்க ஒரு பயணத்தில் ஒன்றா சேர்ந்துக்கிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் கதைகளை சொல்லிக்கிற மாதிரி அது இருக்கும். அந்த காலத்தில் ஒரு ராஜா, ஒரு ஃப்ரையர், ஒரு சாதாரண விவசாயி, இப்படி எல்லாரையும் ஒரே தராசில் வச்சு சாசர் பார்த்தாரு. இப்போ இருக்கிற சோஷியல் மீடியா மாதிரி அன்றைய சமூகத்தோட மொத்த பிரதிபலிப்பும் அந்த கதைகளுக்குள்ளே இருக்கும். சுருக்கமாக சொல்லணும்னா, உயர் அதிகாரிகளோட மொழியாக இருந்த ஆங்கிலத்தை சாதாரண மக்களோட மொழியாக மாற்றினது சாசர் தான். பிளாக் டெத்னால் வந்த சேஞ்சஸை தன்னோட எழுத்தில் தைரியமாக காட்டினவர் நம்ம சாசர் தான். கதைகளை சொல்கிறதுல ஒரு புதுமையான நகைச்சுவையையும் யதார்த்தத்தையும் கொண்டு வந்தார். அதனால தான் இவர் ஆங்கில இலக்கியத்தின் தந்தைன்னு நம்ம கொண்டாடுறோம். ஸோ சாசர் காலம்ங்கிறது வெறும் பழைய இலக்கியம் மட்டும் இல்லை, அது ஒரு புது சகாப்தத்தோட தொடக்கம். ஒரு சாதாரண மனுஷன் தன்னோட மொழியில் உலகத்தையே திரும்பி பார்க்க வச்ச தருணம் தான் இது. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அப்படியே சாசர் பற்றி உங்கள் கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் இன்னும் சுவாரஸ்யமான விஷயங்களோட உங்களை சந்திக்கிறேன். Thank you.